நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றுவது என்பது அனைத்து காலகட்டங்களில் பெரும் சவாலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் குப்பைகளை அகற்றுவதற்காக திருச்சியை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் கண்டுபிடித்துள்ள மேஜிக் பை மக்களிடையே பேசும் பொருளாக மாறியுள்ளது. மேஜிக் பை என்றால் என்ன, எதற்காக உதவுகிறது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சியில் இந்திய தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் உலோகவியல் மற்றும் பொருட்கள் பொறியியல் துறையின் பேராசிரியர் முத்துக்குமரன் மறுசுழற்சி மற்றும் நிலைத்தன்மைக்கான குப்பை கையாளுதல் கருவியை கண்டுபிடித்துள்ளார். இதற்கு முத்தரின் மேஜிக் பை என்ற பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் முத்துக்குமரனின் இந்த கண்டுபிடிப்பு நீரில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் குப்பைகள் இல்லாத சமூகத்தை அடைவதற்கு உதவும் வகையில் புதுமையான சாதனங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பம்புகள் அல்லது மின் மோட்டார்கள் எதுவுமின்றி இந்த மேஜிக் பை எந்த ஒரு இணைப்பும் இல்லாமல் செயல்படுவது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பை தண்ணீரில் நனைக்கப்படும் போது மிதக்கும் கழிவுகளை எளிதில் உறிஞ்சு விடுவதாக தெரிவித்த பேராசிரியர் முத்துக்குமரன், குப்பை உள்ளே நுழைந்தவுடன் அடுத்தடுத்து மூழ்கும் போது உள்ளே சென்ற பிளாஸ்டிக் கழிவுகள் வெளியேறாது என்பதுதான் மேஜிக் பையின் சிறப்பு தன்மை என கூறினார். இந்த முத்தர் ஹேண்ட்பேக்கில் 3 நல்ல அம்சம் இருக்குது. மொதல் இது இந்த பிளாஸ்டிக்கை நம்ம காமிச்ச உடனே நீர்நிலையில் இருக்க பிளாஸ்டிக்கே இது சக் பண்ணும். இதெல்லாம் பம்புலாம் எதுவுமே இல்லை, ஆனால் இது சக் பண்ணும். 2வது, அந்த பிளாஸ்டிக் சக் பண்ண பிளாஸ்டிக் எல்லாம் நேரடியாக பேக்கு போயிடும். 3வது நல்ல விஷயம், அந்த சேகரித்ததை ஈஸியாக நம்ம அப்படியே மூட்டை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீசைக்கிள் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன தழை கூட உள்ளே போகும், ஆனால் வெளியே வர முடியாது. அது எப்போனாக்கா ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம அந்த சாக்கோடு கைட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணால் தான் முடியும். மேஜிக் பை படகுகளில் இணைக்கப்பட்டிருந்தால் குறைந்தபட்ச மனித சக்தியுடன் பெரிய அளவிலான சுத்தம் செய்யும் முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்த முத்துக்குமரன், மகா கும்பமேளா, மகாமகம் மற்றும் தெப்ப திருவிழா போன்ற நீர்நிலைகள் தொடர்பான விழாக்களின் போது நீர்நிலைகளில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்த முயலும் என்பதால் கோவில்கள் மற்றும் பொது குளங்களுக்கு மேஜிக் பை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இப்போ நிறைய திருவிழாக்கள் நீர்நிலையை சார்ந்திருக்கு. மகாமகம், தெப்ப திருநாள், அது மாதிரி. அப்போ நிறைய பேர் கூடுறப்ப நிறைய கழிவுகளும் வரும். அப்போ எல்லா கோயில்களுக்கும் எல்லா பொதுக்குளங்களுக்கும் எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுன்ற முயற்சி எடுத்திருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் நிறைய பொதுக்குளங்களை கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்டு வரேன். அரசு இதுபோன்ற கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து வீடுகள் தோறும் முத்தரின் மேஜிக் பைகளை வழங்கினால் நீர்நிலைகளில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்ற முடியும் என்பதே முத்துக்குமரனின் தொலைநோக்கு பார்வையாக அமைந்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமாருடன் செய்தியாளர் இளவரசர்.